ஹலோ வணக்கம். இந்திய ஸ்பெஷல் இறால் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெறும் வானிலையில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கடாய் காஞ்ச பிறகு 3-4 கரண்டி கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 கிலோ இறால் தான் நான் இன்றைக்கி எடுத்து க்ளீன் பண்ணி நான் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா காய்ஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். வெடித்த பிறகு கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விடலாம். இன்றைக்கி ஒரு 3 கைப்பிடி வெங்காயம், பொடியை நறுக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வதக்கலாம். இறா குழம்பு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இந்த காரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அது கூடவே மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி உப்பு போட்டு வதக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டுட்டோம், நல்லா தேவையில்லை. நம்ம இறா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறோம். அதை போட போகிறோம். அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை, ஏற்கனவே போட்டிருக்கிறதே போதும். எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு இறா சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக அது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எடுக்காது, ஈஸியானது தான். ஏற்கனவே க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கிற இறா, மஞ்சத்தூளும் உப்பும் தான் போட்டிருக்கேன். அந்த பச்சை இறா அதை போட்டு வதக்கி
தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா இதிலே வதங்கிறதும் விடலாம். எல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்மளுக்கு சுவையான சிம்பிளான இறால்